பிரைஸ் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைய தினம் நம்ம யோபுவின் புத்தகத்தில் எடுத்து வாசிக்க வேண்டிய பகுதி 13வது அதிகாரம். யோபு 13வது அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 10 வரை. இதுல யோபு தான் திரும்பி பேசிட்டு இருக்காரு. இந்த முந்தின அதிகாரத்துல யோபு சொல்லிட்டு இருக்காரு. அதோட கண்டினியூட்டியா தான் யோபு சொல்றாரு. அவருடைய நண்பர்களை பார்த்து, நண்பர்கள் 3 நண்பர்கள் வந்தாங்க. அவங்க பேசிட்டு இருந்தாங்க இல்லையா? அப்போ சொல்றாரு. அப்போ யோபு முதல்ல இருந்தாலும் அவருடைய வாயின் வார்த்தைகளில் தேவனை தூஷிப்பதோ இது எதுவும் பண்ணல. இருந்தாலும் அவர் தன்னைத்தானே நொந்துக்கிறாரு நிறைய நேரங்கள்ல. நான் பிறக்காமலே இருந்திருக்கலாம், நான் இல்ல பிறந்த உடனே என்னை பிரேத குழிக்கு அனுப்பி இருக்கலாம், அப்படிலாம் இல்லாம என்னை நல்ல நிலைமைக்கு கொண்டு போயிட்டு கர்த்தர்ட்ட கொஞ்சம் ஒரு புலம்பல் மாதிரி பண்ணிட்டு இருக்காரு. அதெல்லாம் கேட்டுட்டு இருக்க அவருடைய நண்பர்கள் நீ இப்படிலாம் சொல்லக்கூடாது, நீ கர்த்தர்ட்ட நிறைய நல்ல விஷயங்களை இது பண்ணியிருக்க, அட்டைன் பண்ணியிருக்க, அப்படி இருக்கும்போது நீ இப்படிலாம் நான் இப்படி இருக்க அப்படின்ற மாதிரி இப்போ எல்லாரும் என்னை இலக்காரம் பண்றாங்க அப்படின்றதெல்லாம் சொல்லும்போது, ஆமா அப்படிதான் பண்றாங்க, ஆனா நீ நீ இந்த மாதிரி ஒரு மனநிலைமையில நீ இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நிறைய நண்பர்கள் இல்லையா, அதனால நிறைய அவங்களுக்கு அட்வைஸ், அதை கொஞ்சம் கோபமா கூட உரத்த குரல்ல கூட சொல்றாங்க. அதை கேட்டுட்டு யோபுவுக்கு கொஞ்சம் மன வருத்தமா இருக்கு. என்னடா நீங்க எல்லாம் சில நேரங்கள்ல நம்ம யோசிப்போம், இவங்க எல்லாம் நம்மளுக்கு அட்வைஸ் பண்ற அளவுக்கு நம்மளுடைய நிலைமை அப்படி ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லி நம்ம வாழ்க்கையில நிறைய நேரங்கள்ல யோசிச்சிருப்போம். அந்த மாதிரி ஒரு நிலைமையில தான் யோபு இருக்கிறாரு. ஸோ அவர் சொல்லும்போது, நீங்க உங்களுக்கு இருக்க ஞானம் எனக்கும் இருக்குது, நீங்க சிந்திக்கிற மாதிரி நானும் சிந்தித்து தான் இருக்கேன், எனக்கு கர்த்தரை பத்தி தெரியும், அவருடைய பராக்கிரமங்கள் மகத்துவங்கள் எல்லாமே எனக்கு தெரியும். அதை நீங்க இப்ப சொல்லும்போது எனக்கு அது எனக்கு ரொம்ப அறிவுறுத்துற மாதிரி, உனக்கு இது பண்ற மாதிரி, எனக்கு தேவனுக்காக நீங்க வழக்காடுறது மாதிரி இருக்குது. தேவன் உனக்கு இதெல்லாம் நல்லதெல்லாம் செஞ்சாரு, இதெல்லாம் பண்ணார்ல அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி நீ இப்படிலாம் புலம்பக்கூடாது, இப்படிலாம் இது பண்ணக்கூடாதுன்னு சொல்லும்போது, தேவனுக்காக நீங்க எனக்கிட்ட வழக்காடுறீங்களா, இது உங்களுக்கு பத்தி எங்களுக்கு தெரியாதா நம்ம சொல்லுவோம் இல்லையா? நிறைய பேர் சில நேரங்கள்ல நம்முடைய மன வருத்தத்தின் மேல ரொம்ப அவங்க நிறைய நேரங்கள்ல அவங்க பெர்ஃபெக்டா இருக்கிற அவங்க வாழ்க்கையில பெர்ஃபெக்டா இருக்காங்க. வாழ்க்கையில எல்லாம் கிடைச்சிருக்கும் போது நம்ம கொஞ்சம் தாழ்ந்த நிலைமைக்கு போகும்போது அப்படி சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் இந்த 10 வசனங்கள்ல. அல்லேலூயா.